ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா, சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்பு சகோதரர் இனிகோ இருதயராஜ் அவர்களது தேர்தல் பரப்புரை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள், தொண்டர்கள், இத்தொகுதியின் வாக்காளர் பெருமக்கள், குறிப்பாக இங்கே கூடியுள்ள தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், என் மாலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏன் இங்கு வந்துள்ளேன்? நம்முடைய வேட்பாளர் இனிகோ அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்திட வேண்டும். ஆனா எதுக்காண்டி நீங்க நம்ம உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடணும், அந்த காரணத்தை நான் சுருக்கமா நான் சொல்லிடுறேன். நான் முதல் காரணம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த 5 வருடங்கள் அவர் ஆற்றிய அந்த நலப்பணிகள், குறிப்பா ஏழை எளிய குடும்பங்கள், உங்களை மாதிரி ஏழை தாய்மார்களுக்கு அவர் கொண்டு வந்த அந்த சிறப்பு திட்டங்கள், ஒரு பக்கம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி. இன்னைக்கு இந்தியால 11.19 விழுக்காடு அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி மீண்டும் வர வேண்டும்ங்கிறதுக்காண்டி நம்முடைய உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுறோம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான காரணம், வேட்பாளர் இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் யாரு? நம்முடைய அண்ணன் இனிகோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நன்கு படித்தவர், பண்பாளர், யார் வேணா எப்ப வேணா எளிதில் அணுகலாம். ஒவ்வொரு தெருவில் யார் இருக்கா, எந்த குடும்பத்தை சார்ந்தவன், அந்த தெருவில் என்ன பிரச்சனை, அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அந்த பேர் சொல்லி அந்த கூப்பிடுற அளவுக்கு உங்க எல்லார்கிட்டயும் பழகின ஒரு எளிமையான ஒரு வேட்பாளர் தான் நம்ம சகோதரர் இனிகோ இருதயராஜ். அது நம்ம சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் இந்த தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கார். ஒரு அமைச்சர் கிடையாது, ஒரு அமைச்சர் எல்லாம் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினரா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கோடிகள் திட்டங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பிட்டு சொல்றேன், வெறுமே நான் வந்து திட்டங்கள் சொல்லிட்டு போக மாட்டேன். நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு அந்த காந்தி மார்க்கெட்டுங்கிறது திருச்சியுடைய பொருளாதாரத்துடைய அடையாளம், நம்முடைய முக்கியமான இடம். அதை நம்பி ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் இருக்கிறாங்க. வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் போயிடும். கண்டிப்பா இருக்கிற இடத்துல அந்த காந்தி மார்க்கெட் இயங்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல இங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகளுக்கு போராடி இன்னைக்கு அதே இடத்துல காந்தி மார்க்கெட் இயங்கும்னு சொல்லிட்டு அந்த அரசாங்க உத்தரவு பெற்றவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ அவர்கள். உங்களுக்கு அது மாத்திரம் கிடையாது, அந்த காந்தி மார்க்கெட்ல அடிப்படை வசதிகள் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ரோடு சரியில்லை, தண்ணி வசதி இல்லை. அதுக்காண்டி 50 கோடி நிதி எதுக்கு? கான்கிரீட் சாலைகள், குடிநீர் வசதி வருவதற்காண்டி 50 கோடி நிதியை போராடி பெற்றிருக்கிறார். இன்னைக்கு கான்கிரீட் சாலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த முக்கியமா எல்லாம் செய்ய வேண்டியது அங்க காந்தி மார்க்கெட்ல செஞ்சிருவார். இன்னொரு என்னன்னா, இந்த திருச்சி கிழக்கு பகுதியில் முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை? இந்த பல வீடுகளுக்கு தண்ணி வரும்போது மஞ்சள் கலர்ல தண்ணி வந்துட்டு இருந்தது. அப்போ எதனால மஞ்சள் கலர்ல தண்ணி வருது பார்த்துட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு பண்ணி, ஒண்ணும் கிடையாது, பிரச்சனை என்னன்னா, நீங்க 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி போட்ட அந்த இரும்பு குழாய் எல்லாமே திருப்பிடிச்சு அந்த திருவள்ளுவர் அந்த சாயம் தான் அந்த மஞ்சள் கலர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவுல கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த பழுதான அந்த இரும்பு குழாய் எல்லாத்தையும் மாத்தி இன்னைக்கு புது பைப் லைன் எல்லாமே போட்டு இன்னைக்கு தங்கு தடையின்றி தரமான குடிநீர் பல இடங்களுக்கு வந்திருக்கு. மீதி உள்ள இடங்களுக்கும் சரி செய்யப்பட்டு உங்களுக்கு தரமான அந்த குடிநீர் வழங்கப்படுங்கிற இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நான் அதே நேரத்தில் 2 தலைமுறையா இங்க நிறைய தாய்மார்கள், சாதாரண வீட்டு ஏழை வீட்டுக்காரங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த 2 தலைமுறை 3 தலைமுறையா இங்க திருச்சிக்கு வந்து குடிபெயர்ந்து உழைச்சி சம்பாதிச்சு, ஆனா இன்னைக்கு வீட்டு மனை பட்டா கிடையாது. பல்லாயிரக்கணக்கான பேர் 10 வருஷம் 15 வருஷம் பட்டா இல்லைன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு போன முறை அவர் வரும்போது, எலெக்ஷனுக்கு பரப்புரை வரும்போது, நீங்க பல பேர் சொன்னீங்க பட்டா இல்லையான்னு சொல்லும் போது நான் முயற்சி செய்வேன் சொன்னாரு. சொன்னபடி இன்னைக்கு 3000க்கும் மேற்பட்டவங்களுக்கு அந்த வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுத்த மக்கள் சேவகர் தான் நம்முடைய சகோதரர் இனிகோ. இந்த பகுதியில் அவர் சொல்றாரு, இந்த பகுதியில் தான் 100 பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். தொகுதியில பொறுத்த வரைக்கும் 3000க்கும் மேற்பட்டவங்களுக்கு அந்த வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறார். இது போன்ற நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு பழமொழி உண்டு, அரசரை நம்பி புருஷனை விட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
நீங்க நம்ம எதிர்தரப்பில் இருக்கிற வேட்பாளர் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒன்றும் இது கிடையாது. சகோதரர் விஜய் பிடிக்கும், மிகப்பெரிய நட்சத்திரம், அவர் பின்னாடி இளைஞர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் இது கிடையாது. ஆனால் நம்ம இங்கு 5 வருஷம் உங்களுக்காண்டி உழைச்சிருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. இந்த தொகுதிக்கு பணியாற்ற வேண்டும், தொண்டாற்ற வேண்டும். அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் சொன்னதுனால அவர் இந்த எலெக்ஷன்ல வந்து நின்னாரு, எம்எல்ஏ ஆனாரு. ஒரு அரசியல்வாதியா செயல்படல, ஒரு மக்கள் சேவகனாக, உங்களின் ஊழியனாக செயல்பட்டவர் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இடிகோ. ஏன்னா நான் இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, பல கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறீங்க. காங்கிரஸ், திமுக, பொது உடைமை இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், நிறைய கட்சிக்காரங்க 18 மாசத்துக்கு முன்னாடி என்ன நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஜெயிக்கிறதுக்காண்டி உழைச்சீங்க. அப்படி உழைச்ச ஒரு நிர்வாகி தான் நம்ம சகோதரர் இடிகோ அவர்கள். நீங்க அன்னைக்கு எனக்காண்டி உழைச்ச எம்பிஆர், நான் இன்னைக்கு எம்பி ஆகி 18 மாசத்துல என்னோட சக்திக்கு மீறி நான் செயல்பட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்காக நான் இன்னைக்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜி கர்னர் பகுதி, அங்க 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்துல இறந்திருக்கிறாங்க. 10-15 வருஷம் எடுத்துட்டே வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 1000 பேர் செத்துருப்பாங்க, ஆக்சிடென்ட்ல செத்துருப்பாங்க. ஒருத்தர் செத்தா போதும் அந்த வீடு போச்சு, அந்த குடும்பம் போச்சு. அந்த ஜி கர்னர் பகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தல் நிற்கிறாங்க அந்த விபத்துகள்னால. நான் எம்பி நிற்கும் போது, தேர்தலுக்கு வரும்போது, அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய மக்களும் சொன்னாங்க, பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க, ஐயா நீங்க எம்பி ஆனீங்கன்னா அந்த ஜி கர்னர் பகுதியில் ஏதாவது ஒரு பிரிட்ஜோ ஏதோ ஒரு கட்டமைப்பு பண்ணி அந்த விபத்துகளை தவிர்க்கணும்னு சொன்னாங்க. 18 மாசம் என்னுடைய தொடர் முயற்சியினால ரயில்வே துறை அதிகாரிகள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், ஒன்றிய அமைச்சர்களை சந்திச்சு 10, 20, 30க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் பண்ணி சிக்கலுக்கு மேல சிக்கல் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு இன்னைக்கு போன மாசம் நம்முடைய ரயில்வே துறை 8 ஏக்கர் நிலத்தை இலவசமா கொடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை கிட்டத்தட்ட 95 கோடி சுழற் மேம்பாலம் டெண்டரை கொடுத்துட்டாங்க, டெண்டர் அறிவிச்சுட்டாங்க. அங்க மாத்திரம் கிடையாது, அதுக்கு அதே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அடுத்தடுத்த பகுதிகள் மாருதி நகர், சஞ்சீவி நகர், கொள்ளிடம் ஒய் ஜங்ஷன், அங்க வாகன சுரங்க பாதைகள் 205 கோடிக்கு டெண்டர். அங்குமே விபத்து பகுதிகள் தான். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ரயில்வே துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை, விமான போக்குவரத்து ஒரு எம்பி ஆனது என்னென்ன செய்ய முடியும் செஞ்சிருக்க. அது மாத்திரம் கிடையாது, பிரதமருடைய நிவாரண நிதி, பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஒன்னு இருக்கு. நம்ம தொகுதியில பல பேர் சாதாரண உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க கிட்னி பிரச்சனை, கேன்சர், இருதய ஏதாவது ஆபரேஷன் இதெல்லாம் வரும்போது 5 லட்சம் 10 லட்சம் வரும்போது அவங்களால செய்ய முடியாது. என் ஆபீஸுக்கு என்கிட்ட வரும்போது உடனே அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு இதுவரைக்கும் 55க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 லட்சம், மொத்தமா 1,15,00,000 ரூபாய் வந்து எனக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வாங்கி கொடுத்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலும் சரி, பொதுவான முறையிலும் சரி, என்னால பிடிச்ச வரைக்கும் இந்த பணியில செய்ய. ஆனா ஒரு எம்பி அப்படி செயலாற்றணும், அதுக்கு காரணம் யாரு? என்ன எம்பி ஆறதுக்கு உழைச்சைக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க, அதுவும் இல்ல வாக்கு போட்டவங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் நான் இன்னைக்கு எம்பியா இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், இங்க இருக்கிற அமைச்சர்கள் அண்ணன் கே நேரு, சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி இனிகோ போன்றவர்களுடைய உழைப்பினால தான் நான் எம்பி ஆனேன். இன்னைக்கு நன்றி கடன் மறக்க மாட்டேன் துரை வைக்கும். நீங்க எம்பி ஆக்குனீங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் தொண்டாட்டி இருக்கேன். 18 மாசம் சக்திக்கு மீறி நிறைய விஷயங்கள் செஞ்சா சிலதை சொல்லியிருக்கிறேன். நான் இன்னைக்கு அந்த நன்றி கடன் மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மறுபடியும் ஜெயிக்க வேண்டியது என்னுடைய கடமை மாத்திரம் கிடையாது, உங்க அத்தனை பேருடைய கடமை இருக்குமா. நீங்க பட்டா 3000 பேருக்கு வாங்கி கொடுத்திருக்காரு இந்த ஊர்ல. 3000 பேர் உங்க குடும்பத்தில் இருக்கவங்க மாத்திரம் கிடையாது, தலா 10 ஓட்டு வாங்கினாலும் கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் ஆகுது. அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாரை ஜெயிக்க வைக்கணும்? நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி இனிகோ வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமைன்னு சொல்லிட்டு, விண்ணில் 1000 நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனால் விடியும் பொழுது கிழக்கே நமக்கு தெரிகின்ற ஒரே நட்சத்திரம் உதயசூரியன். திருச்சி கிழக்கில் இந்த சட்டமன்ற தொகுதியில் நமக்கு தெரிகின்ற ஒரே நட்சத்திரம் இனிகோ இருதயராஜ். அதனால் வாக்களிப்பீர், உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.